ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இன்னைக்கு ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க் ரிசல்ட் எல்லாமே பார்த்து பாதி பேர் ஹாப்பினஸாக இருப்பீங்க, பாதி பேர் சேடாக இருப்பீங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருங்க. ஓகேவா? இந்த வீடியோ வந்து ஒரு ஃப்ரீ சூப்பர் பேட்ச் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸை ஒரு 2 minutes கழிச்சு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஓவரால் அனாலிசிஸை பார்த்துக்கலாம். இந்த ஓவரால் அனாலிசிஸ்க்கும் அந்த சூப்பர் பேட்சுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்ஆர்பி கிளர்க்கில் இனிஷியலாக நம்மளுக்கு விட்ட வேகன்சி 377. ஆனால் ஃபைனலாக நம்மளுக்கு விட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா 482. அதே மாதிரி நம்மளுக்கு ஆர்ஆர்பி பிஓ பொறுத்தவரை 110 வேகன்சி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக விட்டுருந்தாங்க. ஆனால் ஃபைனலாக வந்து 193 வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால்ஃபேர் பண்ணியிருக்கிறாங்க, ஐ மீன் எடுத்திருக்கிறாங்க. ஓகே, ஆனால் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு லாஸ்ட் 4 yearsஸாக வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலை. இந்த தடவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் கட் ஆஃப் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹையாக தான் இருக்குது. நம்ம சிடபிள்யூஜியில் இருந்து உங்களுக்கு வந்து ஆர்ஆர்பி கிளர்க்கு கட் ஆஃப் வந்து 107 இருந்து 115 இருக்கும் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்மே வந்திருக்கு. நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் ஆர்ஆர்பி பிஓக்கும். ஏன்னா நம்மளுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேசுறதுனால நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நல்லா கவனிச்சுக்குவாங்க. இந்த ஆர்ஆர்பி கிளர்க்கில் உங்களால் டாப்பர் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த டாப்பர் ஸ்கோர் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 144.56. இதை எடுத்தது வேற யாரும் கிடையாது, நம்ம தமிழ்நாடு தான். ஓகேவா? இந்த கட் ஆஃப் யார் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாய் தான், என்ன ஒரு பையன் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் எடுத்திருக்காங்க. இவங்க கிங்ஸ் அகாடமியில் படித்தவங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தான் இவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஆல் இண்டியா ரேங்க்லையும் இந்த 144.56 தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்டா இருக்கு. ஸோ அப்போ இவ்வளோ மார்க் எடுக்க முடியறதுனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது. அப்போ லோயஸ்ட் மார்க் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல்ல லோயஸ்ட் மார்க் 114.32. அதாவது ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 111 for 9.94. அதே மாதிரி இடபிள்யூஎஸ் எஸ்சி எஸ்டிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஹையஸ்ட் மார்க் ஆர்ஆர்பி பிஓல ஆல் இண்டியா லெவலில். ஓகே, ஸோ நான் சொல்றது இது மட்டும் ஆல் இண்டியா. ஏன்னா பிஓ எப்பவுமே நம்ம ஆல் இண்டியாவை தான் கன்சிடர் பண்ணணும். ஸ்டேட் வைஸ் இருந்தாலும் ஆல் இண்டியாவில் உங்களுக்கு ஹையஸ்டா 65.13 இன்க்ளூடிங் மெயின்ஸ் பிளஸ் இன்டர்வியூ சேர்த்து. நம்மளுக்கு ஜென்ரலுக்கு 51.80 வச்சிருந்தாங்க, ஓபிசிக்கு 50.50 வச்சிருக்காங்க, இடபிள்யூஎஸ்க்கு 41.30. நிறைய பேருக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் லிஸ்ட்ல இருப்பீங்க. ரிசர்வ் லிஸ்ட் வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ March 31 வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வ் லிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா June 30 ஒரு ரிசர்வ் லிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி செப்டம்பர் அதுலேயும் 30 உங்களுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வ் லிஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் December 31 உங்களுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ் லிஸ்ட் இருக்கும். ஸோ ரிசர்வ் லிஸ்ட்ல எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ரிசர்வ் லிஸ்ட் எப்படி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 482 பேர்ல எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணலையோ அதுக்கேத்தாப்புல இந்த 4 டேட்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரையா கூப்பிடுவாங்க. அதே மாதிரி 193 வேகன்சி இருக்கு இல்லையா, இதுலயும் நிறைய பேர் ஜாயின் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. இன்கேஸ் 482 பேருமே ஃபர்ஸ்ட் டைமே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ப ரிசர்வ் லிஸ்ட் கூப்பிடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ரிசர்வ் லிஸ்ட்ல நான் இருந்தாலும் நீங்க அடுத்து படிக்கிறது நல்லது. இது கிடைச்சா லக்கு, இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் இதை விட நல்ல பெட்டர் ஜாப்கா போவான்னு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் அனாலிசிஸ். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃப்ரீ சூப்பர் பேட்ச் ஃபார் எஸ்பிஐ கிளர்க் அண்ட் பிஓ. இதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட் இருக்கும். ஓகே, அது ப்ரிலிம்ஸ்லயும் இருக்கும், மெயின்ஸ்லயும் இருக்கும். ரெண்டுமே ஒரே நாள்ல என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கான ஓவரால் அனாலிசிஸையும் கொடுத்துட்டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்காக கொடுத்துருவோம். டவுட் கிளாரிஃபிகேஷன் செக்ஷன் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் மார்க் போடுறீங்க, இதில் பர்டிகுலராக எனக்கு இந்த இதில் கொஸ்டின்ஸ் எனக்கு தெரியலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த குரூப்ல நீங்கள் போட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா உடனே அதுக்கும் வந்து என்ன பண்ணப்படும் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கொடுக்கப்படும். இது முழுக்க ஃப்ரீயான டெஸ்ட் தான். பட் ஆனால் இதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ராயல் பாஸ் கண்டிப்பாக இருக்கணும்.
ஓகே, ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மார்க் டெஸ்ட் போடுறோம்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சைட்ல நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா போட்டு ஆக வேண்டும். அப்படி பாக்கத்துல நம்மளுக்கு இருக்கிற CWJல வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அதுல இருந்து தான் வந்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க் கொடுக்க போறோம். உங்களோட போட்டியாளர்களை நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா சந்திக்க போறீங்க. ஓகேவா, இப்போ கூட CWJ 35 போட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா 649க்கு வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1 இயருக்கு வேலிடிட்டி மாறிடுது. ஓகேவா, ஸோ இதுல வந்து நீங்க பண்ண வேண்டிய விஷயம் எப்படி சார் இதுல ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கீழே வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு கூகுள் ஷீட் இருக்கும். ஓகேவா, ஸோ அதுல இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நேமு, ஏஜ், ஆர்ஆர்பி கிளர்க் மார்க் நீங்க போடலாம், அப்படி இல்லைன்னா ஆர்ஆர்பி பிஓ மார்க் போடலாம். வித் ப்ரூஃபோட உங்களுக்கு வந்து இந்த மார்க் இருக்கும் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா போட வேண்டும். அதே மாதிரி உங்களோட சாங் சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லணும், வீக் சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கறது சொல்லணும், இன்ட்ரெஸ்டட் இன் மென்டாரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய பேருக்கு டவுட்டை கிளியர் பண்ணலாம். இது மூலியமா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கில் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். சரி சார், இதெல்லாம் யாரு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, இது பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ் ஆகாது. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு ஏன்னா நீங்க பிகினரா இருக்கிறதுல இப்பதான் கத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களோட மார்க் லோ ஆகும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெக்ஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இதுல வந்து நான் வந்து 2 கேட்டகரி என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்கேன். யாருனாலும் இதுல வந்து ஜாயின் பண்ணலாம், இது ஃப்ரீ தான். இவங்க தான் ஜாயின் பண்ணணும், அவங்க எல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லல. நீங்க கொஞ்சம் வீக்கா இருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகும், அவ்வளவுதான். பட் ஆனா நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆயிருவீங்க ஒன் டேல. ஓகேவா, ஸோ ஆர்ஆர்பி கிளர்க்ல மெயின்ஸ் மார்க், ஓகே, மெயின்ஸ் மார்க் நீங்க 90 ஆர் அபோவ் எடுத்திருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் ஃபார் கிளியரிங் பேங்க் எக்ஸாம். ஓகேவா, கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணிருவீங்கன்னு பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிருவீங்க, அதுல மாற்றம் கிடையாது. அவங்க இந்த குரூப்ல என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைன் டியூன் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணிருவீங்க, பாஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி ஆர்ஆர்பி பிஓல மெயின்ஸ் மார்க் 70 இல்ல அதுக்கு மேல வச்சிருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் பிரைட் சான்சஸ் இருக்கு ஃபார் அப்கமிங் எக்ஸாம்ஸை கிளியர் பண்றதுக்கு. அப்படி இல்ல சார் என்ன அந்த மெயின்ஸ் மார்க் தொலைஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனல் மார்க்ல வந்து உங்களுக்கு 41 ஆர் அபோவ் இருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் திருப்பியும் சொல்றேன், இதுல வந்து யாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, யாருனாலும் என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபில் பண்றவங்கள டெலகிராம்ல ஒரு குரூப்ல வந்து என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஆட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதுலேயே வந்து ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் இருக்கும். அதுல வந்து ஒன் அண்ட் ஒன்லி படிப்பு சம்பந்தமா மட்டும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டெய்லியுமே வந்து காலையிலே மார்னிங்கே உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த டெஸ்ட்டை போடணும். அதுக்கு மார்க்கை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூகுள் ஷீட் வந்து தனியாக அதுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டவுட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இதை வந்து போஸ்ட் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா உடனே சொல்லப்படும். அதே மாதிரி நைட்டு உங்களுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து திருப்பியும் சொல்றேன், இது வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு தான். ஓகே, ஏன்னா வந்து எஸ்பிஐ கிளர்க் வந்து உங்களுக்கு February 22 வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் இருக்கு. ஐ திங்க் மார்ச் லாஸ்ட் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இப்பவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்றோம். இன் பிட்வீன்ல உங்களுக்கு வந்து எஸ்பிஐ பிஓவும் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இது ரெண்டையும் கவர் பண்ணி தான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ எப்பவுமே வந்து நம்மளுக்கு June 16, ஓகே, ஸோ மாட்டு பொங்கல் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ்ல இருந்து ஓகே கேலண்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த டேட்ல எப்பெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே இன்னும் ஒரு 10 நாள்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதனால வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ உங்களுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எப்படா இவ்வளோ கட் ஆஃப் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போறதுல வந்து எல்லாருமே வந்து சார் இவ்வளோலாம் இருக்காது நீங்க என்ன அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரியாலிட்டியை என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். இவ்வளோ வேகன்சி இருந்தும் இவ்வளோ கட் ஆஃப் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ணிக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் எஸ்பிஐ கிளர்க்ல நம்மளுக்கு 350 வேகன்சிஸ் கிட்ட நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆர்ஆர்பி கிளர்க்க ஒரு இதா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஆர்ஆர்பி கிளர்க்கா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு
ரெஃபரன்ஸாக எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இப்போவும் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப்குள்ளே நீங்கள் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்க போகுது, அதில் மாற்றம் கிடையாது. ஸோ 70லேருந்து 100க்குள்ளே இந்த இதில் தான் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இருக்கும். 100 தாண்டதுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ அந்த அளவுக்கு நம்ம படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே டெஸ்ட் போடணும். எல்லாம் அதாவது அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம டெய்லியுமே டெஸ்ட் போடுறதுல என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தோம்னா இவ்வளவுதான் கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறது என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்காக தான் இப்பவுமே அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னையில இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டேல இருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா Jan 6. ஓகேவா? ஸோ Jan 6ல தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஸோ குரூப் ஓப்பனிங் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா சண்டே. ஓகே, ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ எல்லா மக்கள்கிட்டையுமே இது வந்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் சொல்கிறேன், இந்த மார்க் ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு நீங்கள் பேங்க் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? கிளர்க்கில் 90 மேலே எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உறுதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி RRB POவில் மெயின்ஸில் 70 மார்க் மேலே எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலை உறுதி. ஓகேவா? அதனால நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் அடிச்சிடலாம். வரன்னு சொல்லி பேச விரும்பல, ரியாலிட்டியா உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஓகேவா? ஒரு சின்ன ஸ்டெப்பா முதல்ல எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரீயா முடிஞ்சதே பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதனால வந்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க Jan 6ல உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து மார்னிங்கே வந்து 6 o'clock வந்து என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் மாதிரி போட்டு இதெல்லாம் அந்த டூ லிஸ்ட்ல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். ஓகே, Jan 5ல வந்து குரூப் கிரியேட் ஆகும். ஸோ தேங்க்யூ ஆல்.